முதல்ல இருந்து ஆரம்பிங்க. சரி, எவ்ரிபடி வாட்ச். சரியா? ம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன காயத்ரி? காயத்ரி பேசுறது கேக்குதா? ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் மேம். ஷேர் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம குரோம் ஓபன் பண்ணிக்கணும். குரோம்ல வந்துட்டு கூகுள் டிரைவ் அந்த மாதிரி நமக்கு வந்து ஆப் இன்ஜின்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு கூகுள் டிரைவ் ஓபன் பண்ணோம்னா நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றது அந்த உங்க ஸ்கிரீன்ல நீங்க சொல்றது தெரியல. நீங்க சேஞ்ச் பண்றீங்களா இல்ல ஜஸ்ட் ஸ்கிரீன் அந்த இமெயில் ஸ்கிரீன் தான் காட்டியிருக்கீங்களா? சேஞ்ச் பண்றேன் மேம். பட் வர மாட்டேங்குது. ஸ்கிரீன் வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணேன். ஸோ எப்படி அது சேஞ்ச் ஆகுது தெரியல மேம். ஓ அப்படியா? ஸோ என்ன பண்ணணும்னா நீங்க இது பண்ணும்போது ஸ்டார்ட் ஷேரிங்னு வரும் இல்லையா? எஸ் மேம். அதுல வந்து ஓபன் வந்து அந்த ஹோல் ப்ரௌசர் செலக்ட் பண்ணுங்க. ஒன்னு வந்து ஒரு டேப் மட்டும் வரும். எய்தர் ஒரு டேப் மட்டும் ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா அந்த என்டையர் அந்த குரோம் ஃபுல்லா ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா அந்த என்டையர் கம்ப்யூட்டரே ஷேர் பண்ணலாம்னு இருக்கும். அதுல செலக்ட் ஹோல் ப்ரௌசர் செலக்ட் பண்ணுங்க. இதை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு தடவை பண்ணுங்க. எஸ் மேம். ஸோ இப்போ என்டையர் ஸ்கிரீன் கொடுத்துட்டேன் மேம். சரி. ஓகே. இப்போ மட்டும் சொல்லுங்க. இந்த இருக்கா? ஓகே. எஸ் மேம். ஸோ கூகுள் குரோம் எடுத்துட்டு அதுல வந்து நமக்கு வந்து ஆப் இன்ஜின்ஸ் இருக்கும். அதுல வந்து நம்ம டிரைவ் ஓபன் பண்ணிட்டோம்னா இங்க லெஃப்ட் கார்னர்ல மேல வந்துட்டு நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டு நம்ம நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்து நம்ம ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பைத்தானுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் அப்படி வந்து கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஸோ இப்போ அந்த ஹோம்ஒர்க் வந்து எதுல பண்ணிருக்கோம்? இப்போ ஃப்ளோ சார்ட் பண்ணிருக்கோம். அது வந்து போட்டோஸ்ல சேவ் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து இங்க வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். வெரி குட். குட் ஜாப் காயத்ரி. அது நல்ல தைரியம் வந்து பேசிட்டீங்க. வெரி குட். ஓகே. நான் இப்ப காயத்ரி சொன்னாங்க இல்லையா, இது இன்னும் 2-3 ஸ்டெப் ஆட் பண்ண வேண்டி இருக்கு. செய்யூருக்கு பண்றதுக்காக வேற யாரு எனிபடி எல்ஸ் இப்ப காயத்ரி சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்ப தெரியாதுன்னு சொன்னவங்க யாராவது லேப்டாப் ஆன் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணி அவங்க காயத்ரி சொன்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க பார்க்கலாம். ஃபாலோ பண்ணி எப்படி பண்றீங்கன்னு செக் பண்ணி இப்பயே செக் பண்ணி வேலை முடிஞ்சது. வீட்டில் போய் கூட இன்னொரு பண்ண வேண்டாம் நம்ம. Who wants to do it? லேப்டாப் ஷேர் பண்ணி காயத்ரி சொன்ன ஸ்டெப்ஸ் வந்து இன்னொரு பண்ணுங்க. ஓகே, go ahead. தியாகராஜ். நீங்க சொல்லுங்க. லேப்டாப் ஷேர் பண்ணி அதை சேம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க பார்க்கலாம். ஷேர் ஆகுதா மேம்? இன்னும் ஆகலையே. வருது. ஓகே மேம். ஸ்லோ வந்து இந்த டாட் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இருக்கும். டிரைவ் ஓபன் பண்ணியாச்சு. நியூ போயிட்டு மேம். ஆமா, நியூ ஃபோல்டர் போட்டு. ஓகே. இதுல போடும்போது ஓகே மேம். பைத்தான். ஓகே, பைத்தான் போடுங்க. பைத்தான் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு யாரோட இதுன்னு தெரியணும். எனக்கு நான் எல்லாருமே பைத்தான் போட்டீங்கன்னு வைங்க. இந்த லிங்க் வந்து எல்லாரும் எங்களுக்கு அனுப்புவீங்க. அடுத்த ஸ்டெப் அதான். அந்த உங்களோட கூகுள் டிரைவ் லிங்க் வந்து எனக்கு அனுப்பும் போது நான் போது எல்லாமே பைத்தான் 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 இருக்கும். எனக்கு வந்து அது தியாகுவோட பைத்தானா காயத்ரியோட பைத்தானான்னு எனக்கு தெரியாது. போட்டு தியாகும் போட்டு மேபி சையூர் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க நீங்க. ஆர் சையூர், எவ்ரிதிங் சையூர் ரிலேட்டட் நீங்க வந்து சையூர்னு போட்டுக்கிறது பெட்டர். இப்போ என்ன பண்ணுங்க, சையூர் போட்டுக்கோங்க.
சையூர் சையூர் தியாகு, ஒன் ஆஃப் தோஸ். உங்க பேரு சையூர் தியாகு மேம். போடுங்க. போட்டு கிரியேட் பண்ணிட்டு ஓகே மேம். ஓகே சரியா? ஸோ தட் இஸ் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமா ஓகே அந்த மேம். ஃபோல்டர்ல போய் உங்க ஹோம்ஒர்க்கை இது பண்ணும். அதுக்கு முன்னாடி அந்த ஹோம்ஒர்க் இன்னொரு இது என்னன்னா, இது ஓகே மேம். காயத்ரி நீங்களும் பண்ண வேண்டி வரும். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க, ரைட்? எஸ் அந்த மேம். ஃபோல்டர்ல தான் உங்களோட ஃபைல் எல்லாம் போட போறீங்க. போட்டு அந்த ஓகே. லிங்க் எனக்கு அனுப்பி வைப்பீங்க, நான் வந்து பாத்துக்கிறதுக்காக. ஆனால் சரி. கூகுள்ல வந்து பை டிஃபால்ட் இப்ப தியாகு கிரியேட் பண்றதை நான் பார்க்க முடியாது. பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க பண்றதை வந்து மத்தவங்க பார்க்க முடியாது. அப்படித்தான் எல்லாமே பை டிஃபால்ட் வந்து எதையுமே யாரு கிரியேட் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் பார்க்கலாம். உங்க டிரைவ்ல இருக்கிறது நீங்க மட்டும்தான், உங்க இமெயில் ஐடில இருந்து வந்தா மட்டும்தான் பார்க்க முடியும், மத்தவங்க பார்க்க முடியாது. ஸோ அதை நீங்க நான் பார்க்கறதா இருந்தால் நீங்க அந்த ஃபோல்டரை ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் பார்க்க முடியும், சரியா? ஸோ அந்த ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டி வரும். எப்படி ஷேர் பண்றது? அந்த அந்த ஃபோல்டர்ல போய் அந்த ரைட் கிளிக் பண்ணுங்க. எஸ், ஓகே மேம். எனிவன் வித் லிங்க் கொடுக்கணும். கரெக்ட். ஷேர். ஷேர்ல போய் காப்பி லிங்க் மேம். இல்ல ஷேர்ன்னு இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஷேர் ஆ. பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கணும். ஓகே மேம். அதுல வந்து கீழே ஜெனரல் ஆக்சஸ் இருக்கு இல்லையா? பின்னாடி கீழே வாங்க, ஜெனரல் ஆக்சஸ். அது ரெஸ்ட்ரிக்டட் இருக்கு இல்லையா? ஆ மேம். அதுக்கு பதிலா எனிவன் வித் லிங்க் போட்டுருங்க. ஓகே மேம். ஸோ உங்க இந்த லிங்க் இருந்ததுன்னா நான் பார்க்கலாம். அந்த ஃபைல்ல என்ன போட்டிருக்கு? வியூவர் இருக்கு. ஓகே வேற மேம். என்ன ஆப்ஷன் இருக்கு? வியூவருக்கு பக்கத்துல என்ன ஆப்ஷன் இருக்கு? கமெண்டர், கமெண்டர், எடிட்டர். எடிட்டர். என்ன மீனிங்னா, என்ன மீனிங்? கமெண்ட் பண்ணலாம்ட்டு. கமெண்ட் பண்ணலாம். இப்ப நீங்க எனக்கு வியூவர்னு கொடுத்தா நான் பார்க்க மட்டும்தான் முடியும். பட் ஓகே இது மேம். உங்க ஹோம்ஒர்க்கை நான் பார்த்துட்டு இல்ல இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் மாத்தி எழுதணும் அந்த மாதிரி நான் சொல்றதா இருந்தா என்னால பண்ண முடியாது. அதனால ஆட் த கமெண்டர் ஆப்ஷனும் ஆட் பண்ணிக்கோங்க. கிவ் ஈவன் த எடிட்டர் இஸ் ஆல்சோ மேபி கிவ் த கமெண்டர் இப்போதைக்கு. ஓகே கமெண்டர் மேம். சரியா? அப்புறமா இந்த லிங்கை வந்து எனக்கு அனுப்பி வைக்கணும், ஓகே மேம். சரியா? ஓகே மேம். இதெல்லாம் பண்ண பிறகுதான். பட் அந்த ஃபோல்டர் லிங்கையும் அனுப்புறதுக்கு பதிலா ஹோம்ஒர்க் நீங்க அட்டெண்டன்ஸ் இப்ப நான் அனுப்ப போறேன் நான், அப்போ நீங்க அந்த அட்டெண்டன்ஸ்ல யூ சென்ட் மீ த லிங்க் டு அன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அந்த லிங்க் எனக்கு அனுப்பணும், நாட் த ஃபோல்டர் லிங்க். ஓகே மேம். புரிஞ்சுதா? ஏன் சொல்றேன்? எதுக்காக ஃபோல்டர் லிங்க் அனுப்ப வேண்டாம், அன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க்கோ அந்த லிங்க் அனுப்ப சொல்லி ஏன் சொல்றேன்? இல்ல எல்லாமே வந்துருக்கு மேம். நீங்க ஃபோல்டர் லிங்க் அனுப்பிட்டு நான் போய் தேடணும். ஓ எந்த எந்த ஹோம்ஒர்க் இதுல இன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க், எந்த ஹோம்ஒர்க் 10 நாள் முன்னாடி கொடுத்த ஹோம்ஒர்க் எனக்கு தெரியாது. அதனால எனி டைம் நீங்க வந்து எங்களுக்கு அந்த ஹோம்ஒர்க் அனுப்பும்போது அந்த ஒரு பைத்தான் ஃபைல் இருக்கும், ரைட்? ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை மட்டும் எனக்கு அனுப்பி வைக்கணும், சரியா? ஓகே மேம். ஸோ ஸோ அது அனதர் ஸ்டெப். இன்னொரு ஸ்டெப் என்ன சொல்றேன்னா, அந்த போங்க பேக் டு நியூ ஃபோல்டர் போங்க. ஸோ நியூ ஃபோல்டர் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு, ரைட்? ஓகே ஓகே, ஆமா டன் கொடுத்துட்டு இனி உள்ள போங்க. அந்த ஃபோல்டருக்குள்ள போன பிறகு இந்த ஃபோல்டர்ல எப்படி இந்த ஹோம்ஒர்க் எப்படி வர, உங்க ஹோம்ஒர்க் ரெடியா? அந்த ஃப்ளோ சார்ட் இருக்கா? ரெடி மேம். ஓகே, அதை அப்லோட் பண்ணுங்க. பட் அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன், இது வந்து ஆர்கனைஸ், எப்படி வந்து நம்ம ஃபைல்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்க கிளாஸ்க்கு வர்றீங்க, இன்னைக்கு ஃப்ளோ சார்ட் ஹோம்ஒர்க் இருக்கு, நாளைக்கு இன்னும் எவ்ரிடே தட்ஸ் கோயிங் டு பி நிறைய ஹோம்ஒர்க் நிறைய வரப்போகுது இல்லையா? வார வாரம் மினிமம் 1 or 2 ஹோம்ஒர்க் வாரம் இருக்க போகுது. அப்ப அந்த எல்லா ஹோம்ஒர்க்கையும் ஒரே ஃபோல்டர்ல போட்டோம்னா நிறைய ஹோம்ஒர்க் இருக்கும். எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, ரைட்? அகைன் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுமா? நீங்க வந்து இட்ஸ் பெட்டர், நீங்க வந்து இப்போ ஃப்ளோ சார்ட்டுக்குன்னா ஃப்ளோ சார்ட்டுக்கு 2-3 ஹோம்ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கலாம். நீங்க ஃப்ளோ சார்ட்னு ஒரு உங்களுக்கே இட் வில் பி பெட்டர். ஒரு 6 மாசம் கழிச்சு உங்க பழைய ஹோம்ஒர்க்ல நீங்க போய் செக் பண்றதுன்னா அந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஓ நான் ஃப்ளோ சார்ட் ஹோம்ஒர்க் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ற கேஸ்ல நீங்க என்ன பண்ணணும், உங்களோட டிரைவ்ல போய் ஃப்ளோ சார்ட் ஃபோல்டர் எங்க இருக்குன்னு பார்த்துட்டு அங்க போனீங்கன்னா ஒரு 3-4 ஃப்ளோ சார்ட் தான் இருக்கும். இப்போ ஈஸி உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு. இல்ல எல்லாமே ஒரே ஃபோல்டர்ல இருந்ததுன்னா எந்த ஹோம்ஒர்க் எப்போ போறோன்னு பார்க்கறதுக்கு நீங்களே யோசிக்க வேண்டியிருக்கும். அதனால இட்ஸ் பெட்டர் டு கிரியேட் சப் ஃபோல்டர்ஸ். உங்க செய்யூர் ஃபோல்டருக்கு கீழே சப் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்றது பெட்டர்.
ஐ வுட் ஈவன் சே இப்போ சையூர் தியாகு கொடுத்துருக்கீங்கன்னா அதுல பைத்தான்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க, காயத்ரி சொன்ன மாதிரி. ஏன்னா நாளைக்கு லெட்ஸ் சே பைத்தான் நியூ போனா கீழே ஃபோல்டர் இருக்கு, அதுவா மேம்? ஆமா, இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் அங்க நியூ போட்டு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. இன்னைக்கு பைத்தான் ஒர்க் பண்றீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு லட்சம் நீங்க ஜாவா கிளாஸோ இல்ல வேற ஏதோ கிளாஸோ வர்றீங்க, அப்போ அதுக்கு இன்னொரு ஃபோல்டர். ஸோ இது வந்து உங்க இஷ்டம் எப்படி ஆர்கனைஸ் பண்றதுங்கிறது. பட் இது ஒரு ஐடியாஸ். இது ஜஸ்ட் ஹவ் நீங்க உங்களோட விண்டோஸ்லயே நீங்க ஃபோல்டர் கிரியேட், உங்களோட விண்டோஸ் உங்க டெஸ்க்டாப் சி டிரைவ் பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு எந்த ஹோம்ஒர்க் எங்க பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு. அதனால நீங்களும் உங்க கூகுள் டிரைவ்லயும் அதே மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா உங்களோட ஹோம்ஒர்க் வைங்க. பைத்தான் ஒரு ஃபோல்டர், பைத்தானுக்குள்ள ஃப்ளோ சார்ட்னு ஒரு ஃபோல்டர், அதுல ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாம். அப்புறமா நாளைக்கு இஃப் கண்டிஷன் படிக்கும்போது இஃப் கண்டிஷனுக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுல போடுங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தா புரியுமோ அப்படி ஒரு நேம் கொடுத்து அதுல பண்ணுங்க. ஸோ இன்னொரு இதுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள இனி அப்லோட் பண்ணுங்க. ஓகே, இப்போ அப்லோட் பண்ணுங்க பார்க்கலாம். உங்க ஹோம்ஒர்க் அப்லோட் பண்ணுங்க. ஃபைல் அப்லோட் என்ன பிளஸ்ல ஈவன் ரைட் கிளிக், நீங்க உங்களோட அந்த இது இருக்கு இல்லையா அது பண்ணலாம். இல்லைன்னா ஃபைல் அப்லோட் அதுல போய் எங்க இருக்கு அப்லோட் ஆயிடுச்சுங்க. ஆச்சா, அதுதான். இனி என்ன பண்ணலாம், எனக்கு இந்த இப்போ ஓகே நவ் இட்ஸ் தி டைம். எல்லாரும் திஸ் இஸ் ஹவ் யூ டு இட். சரியா? திஸ் இஸ் ஹவ் கூகுள் டிரைவ்ல பண்ண போறீங்க. எனி கொஸ்டின்ஸ்? யாருக்குன்னா எதனா கொஸ்டின் இருக்கா? வேற எதனா கொஸ்டின் இருக்கா? இது எனக்கு புரியல இல்ல வேற எதனா கொஸ்டின்? இப்போ இவங்க பண்ணும்போது கூடவே எல்லாரும் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நான் சொல்லியிருந்திருக்கணும். தெரியாதுன்னு சொன்னவங்க எல்லாம் கூடவே பண்ணியிருந்திருக்கலாம். பண்ணீங்களா யாரும்? எதனா பிரச்சனை ஆச்சா? Everybody good? Okay, question, Marish. I don't have a laptop. Okay, we'll come to that next. Laptop இல்லாதவங்கலாம் கிளாஸ் முடிஞ்ச பிறகு எனக்கு வெயிட் பண்ணுங்க, சரியா? ஓகே, வேற லேப்டாப் இருந்து ட்ரை பண்ணி ஒரு லேப்டாப் இல்லாட்டியும் ஓகே, ஆல்ரைட். இவங்க லேப்டாப் இல்லாதவங்க ஓகே, லேப்டாப் இல்லாட்டியும் இட்ஸ் சேம் ஸ்டெப்ஸ். நீங்க போன்ல பண்றதா இருந்தாலும் சேம் ஸ்டெப்ஸ். போன்ல டிரைவ்னு ஒரு ஆப் இருக்கு, கூகுள் டிரைவ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் லேப்டாப் இருக்கு. ஓகே, அந்த லேப்டாப்ல ஒர்க் ஆகுதா? ஐ மீன் அந்த லேப்டாப்ல போடலாம் இல்லையா? கவர்மெண்ட் லேப்டாப்னாலும் நீங்க யூ கேன் டூ ஆல் திஸ், ரைட்? பண்ணலாம் இல்லையா? ஸோ உங்க போன்ல இப்போ லேப்டாப் இல்லை போன் தான் இருக்குன்னா போன்ல வந்து கூகுள் டிரைவ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு இப்போ நம்ம எந்த ஸ்டெப்ஸ் இந்த நியூ ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ண அதெல்லாம் அதுலயும் அதே மாதிரி தான் வரும். ஸோ யூ கேன் டூ இட். புரியுதா? ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ் யாருனா இருக்கா? ஓகே, ஸோ இது முடிஞ்ச பிறகு அந்த லிங்க் எப்படி எனக்கு அனுப்புறது? எப்படி இந்த லிங்க் எனக்கு எப்படி எடுப்பீங்க? இப்போ இந்த ஹோம் டு காலேஜ் அந்த நல்ல ஓகே, தட்ஸ் குட். அந்த பேர் வந்து அந்த ஃபைல் நேம், அந்த பிஎன்ஜி ஃபைலோட நேம் வந்து ஒழுங்கா ஹோம் டு காலேஜ்னு கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் தட் இஸ் த ஹோம்ஒர்க். ஹோம்ல இருந்து வீட்டுல இருந்து காலேஜுக்கு எப்படி போறது, அதான் அந்த ஃப்ளோ சார்ட் இல்லையா? ஸோ அதனால பேர் ஒழுங்கா கொடுத்துருக்கீங்க. ஸோ தட் இஸ் அனதர் திங். உங்களோட ஃபைல் நேம் வந்து என்ன ப்ராப்ளம் எழுதியிருக்கீங்களோ அந்த ப்ராப்ளத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி ஃபைல் நேம் கொடுக்கணும். கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. தட்ஸ் குட். Thank you, ma'am. Okay. So, okay, I didn't attend the class, so I did not do the homework. All right. So, இது வந்து இன்னைக்கு நான் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். நான் என்ன ஸ்டார்டிங் ட்ரபிள் whatever. இனிமே கோயிங் இன் ஃபார்வர்ட் கிளாஸுக்கு வரல, நான் ஹோம்ஒர்க் பண்ணலன்றது நாட் அன் அக்செப்டபிள் ரீசன். ஏன்னா கிளாஸ் முடிஞ்ச பிறகு நாங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணுவோம், வீடியோல எல்லாம் இருக்கும். ஸோ யூ ஷுட் வாட்ச் த வீடியோ. முதல்ல கிளாஸுக்கு வராமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகே, ஐ வில் இக்னோர் தட். இன்னையிலிருந்து கிளாஸ்க்கு வராமல் இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு மேக் ஷூர் யூ கம் டு த கிளாஸ். உடம்பு சரியில்லை, என்னால் வர முடியல அப்படின்ற கேஸில் உடம்பு சரியாக பண்ண பிறகு வீடியோவை பார்த்துட்டு என்ன ஹோம்ஒர்க்கோ அதை பண்ணுங்க. அண்ட் ட்ரை டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ வித் இன் த கிளாஸ். இப்போ நான் குரூப்பெல்லாம் போட போகிறேன். நான் ட்ரை டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் இன் த கிளாஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சு என்ன பண்ணணும்னு கேட்டுக்கோங்க. இல்லையா எங்களுக்கு அட்லீஸ்ட் மெசேஜ் பண்ணணும். ஸோ
ஸோ கிளாஸ்க்கு வரல ஹோம்ஒர்க் பண்ணலன்றது இட்ஸ் நாட் அன் அக்செப்டபிள் ரீசன் கோயிங் ஃபார்வர்ட். புரியுதா? அடே ஸோ இந்த 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 லிங்க் வந்து எனக்கு எப்படி அனுப்பி வைப்பீங்க? ஸோ என்ன பண்ணணும்? இந்த ஹோம் டு காலேஜ் இருக்கா, எஸ் மேம். அகைன் ரைட் கிளிக், யூ கேன் ரைட் கிளிக் ஆர் டாட் டாட் எதுனாலும் பண்ணலாம். அதுல பண்ணீங்கன்னா ஷேர்னு ஒன்று இருக்கு, எஸ் மேம். அதுல காப்பி Share. லிங்க். ஆமா, அந்த காப்பி லிங்க் எடுத்து எனக்கு அனுப்பி வைக்கணும், அவ்வளவுதான். காப்பி லிங்க். அதை அப்படியே ஓகே, எனக்கு எப்படி அனுப்ப போறீங்க? யூ ஆர் நாட் கோயிங் டு சென்ட் மீ டைரக்ட்லி, அனுப்ப மாட்டீங்க. ஓகே மேம். அட்டெண்டன்ஸ் ஷீட், எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் ஷீட் லிங்க் இருக்கா? இப்போ we all are going to do the attendance. இப்போ வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன் நான். இப்போ அட்டெண்டன்ஸ் எப்படி பண்றதுன்னு தெரியுமா? லாஸ்ட் டைம் அந்த ஓகே, நான் இன்னொரு லிங்க் போஸ்ட் பண்றேன் நான். அந்த லிங்க் எடுத்துட்டு யூ ஹேவ் டு டு அட்டெண்டன்ஸ் லிங்க். அந்த இமெயில் இருந்ததுன்னா இமெயில் இன்வைட்லேயே இருக்கணும். பைத்தான் பைத்தான் கிளாஸ். ஓகே, அட்டெண்டன்ஸ் ஃபார்ம். ஓகே, நான் சாட்ல போடுறேன் இப்போ. ஓகே, இப்போ நான் வந்து கூகுள் சாட்ல போடுறேன். ஸோ என்ன பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாரும் ஓப்பன் பண்ணுங்க. ஃபோன்ல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி. அதுல வந்து அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கா, ரைட் யுவர் கூகுள் டிரைவ் லிங்க் டு யுவர் ஹோம்ஒர்க் போட்டிருக்கா. அதுல வந்து இப்போ லிங்க் காப்பி பண்ணீங்க இல்லையா, சேம் இமெயிலா இருக்கணும். அந்த காப்பி பண்ண லிங்கை வந்து அதுல ஃபர்ஸ்ட் இது வந்து அதான். ஓகே, ஓகே, பேஸ்ட் பண்ணியாச்சு மேம். பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின், ஹோம்ஒர்க் இஸ் நாட் டன், ரைட் த ரீசன். நீங்க வந்து இது இல்லை, ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ யூ கேன் சே நல் ஆர் சம்திங், நோ ஆர் நன் ஆர் சம்திங், பிகாஸ் யூ ஃபினிஷ்ட் இட். அடுத்தது வந்து வாட் ஆர் யூ லேர்னிங் இன் கிளாஸ் நவ். இப்போ என்ன போயிட்டு இருக்கு இப்போ கிளாஸ்ல? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க கிளாஸ்ல இப்போ? கூகுள் டிரைவ் எப்படி பண்ணணும் மேம்? கரெக்ட். ஸோ ரைட் கூகுள் டிரைவ் லேர்ன் வாட் யூ வாண்ட் டு ரைட், எழுதிக்கோங்க. அடுத்தது ஆப்சண்டா இருந்தீங்கன்னா என்ன ரீசன்? நீங்க ஆப்சண்டா இல்ல, சப்மிட் பண்ணணும். தட்ஸ் இட். திஸ் இஸ் யுவர் அட்டெண்டன்ஸ். திஸ் இஸ் ஹவ் அட்டெண்டன்ஸ். நாளைக்கு கண்ணன் கிளாஸ்ல வந்து இன்னைக்கு இந்த ஃபார்ம் போட்டு அட்டெண்டன்ஸ் போடுங்கன்னா திஸ் இஸ் வாட் யூ ஆர் டூயிங். அவங்க பண்ணும்போது சொல்லும்போது தான் பண்ணணும். நீங்களா அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது, அதுக்கப்புறமா பண்ணக்கூடாது. சப்மிட் கொடுக்கலாம் மேம். இப்போ நீங்க சப்மிட் கொடுங்க, சப்மிட் எல்லாருமே பண்ணணும். இப்ப இவங்க தியாகம் மட்டும் கிடையாது, இப்ப எல்லாரும் இதை பண்ணும். இப்ப ரைட் நவ் நான் சொல்லும் போது எல்லாரும் பண்ணும். அந்த கூகுள் டிரைவ்ல நீங்க பண்ணியிருக்கலைன்னா ஓகே ஃபைன், அதை வேணா எழுதாதீங்க. கூகுள் டிரைவ்க்கு எம்டியா வேணா விடுங்க, இல்லைன்னா I'll do it tomorrow அந்த மாதிரி எதனா கொடுங்க. பட் இப்போ திஸ் இஸ் அட்டெண்டன்ஸ். திஸ் இஸ் ஹவ் we take attendance. யார் யார் வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒழுங்கா கூகுள் டிரைவ் போட ஆரம்பிச்சுங்க. சரியா? Okay, any questions? I'll stop this recording. என்ன question இருக்கா?